அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ரா உளவு பிரிவுக்கு புதிய தலைவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அ எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னா, அவங்க உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உளவு சார்ந்த பணிகள பண்ணுவாங்க. இதே வெளியுறவு புலனாய்வு பணிகள செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தலைவராக பராக் ஜெயின் அப்படிங்கிறவர நியமனம் செஞ்சிருக்காங்க. சரியா? மத்திய அரசாங்கம். அத முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். இல்லையா? அந்த திட்டத்துக்கு கீழ ஒரு சில தளர்வுகள மத்திய தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப என்னென்ன தளர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பங்கள் இருப்பாங்க. அந்த குடும்பத்துல ஓய்வூதியதாரர் அல்லாம இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்கல்ல. உங்க நம்ம வீட்ல ஒரு 3 பெண்கள் இருக்காங்க. பாட்டி எல்லாம் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா, பாட்டிக்குலாம் பென்ஷன் வரலாம். ஆனா, அந்த மாரி பென்ஷன் வந்தாங்க ஒரு வீட்ல பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா, முன்னாடி என்னன்னா, அந்த உரிமை தொகை வந்து தரமாட்டாங்க. இப்ப அந்த பென்ஷன் வாங்குற லேடிய விட்டுட்டு, மீதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது, அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி அரசு துறைகள்ல மானியம் பெற்று, அதன் மூலியமா 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பாங்க இல்லையா? அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்குமே உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா, 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தா ஒரு குடும்பம் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தா, அந்த குடும்பத்துக்கு அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட மாட்டாது. ஆனா இப்போ அரசு துறைகள்ல இருக்கக்கூடிய மானியங்கள் மூலியமா ஒரு 4 சக்கர வாகனம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரூ. 1000 வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு. தமிழக அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, இந்திரா காந்தி அம்மையார் பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஏஜ் பென்ஷன், டிசேபிள்டு பென்ஷன், விதோ பென்ஷன் இருக்கு. அதே மாதிரியான திட்டங்கள் தமிழக அரசாங்கத்தினாலயும் செயல்படுத்தப்பட்டு வருது. மாசம் ரூ. 1200 காசு குடுக்குறாங்க. சரியா? டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்னா ரூ. 1500 குடுக்குறாங்க. மத்த ஆட்களுக்கு வந்து ரூ. 1200 குடுக்குறாங்க. இலங்கை தமிழர்களாக இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ரூ. 1500 வந்து குடுக்குறாங்க. அந்த மாதிரி ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பங்கள்ல, ஓய்வூதியம் பெறாத பெண்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கணவரால் கைவிடப்பட்ட 50 வயதுக்கு மேலாகியும் திருமணமாகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் மற்ற பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அந்த வீட்ல ஒருத்தருக்கு வரும். அவங்க இல்லாம மத்த ஆட்களுக்குமே அத குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தளர்வுகள குடுத்திருக்காங்க. ஏன்னா, இன்னும் கொஞ்சம் பயனாளிகள கூடுதலாக அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விகள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா எக்ஸாம்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறது கொஞ்சம் இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணா இந்த மாரி ரீசென்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். அடுத்தது நம்மளுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் அ அந்த துறை இருக்காங்க இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க திட்டங்கள்ல எப்படி செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். சரியா? கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 8,00,000 கான்கிரீட் வீடுகள கட்டிக் குடுக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய இலக்கு. குடிசை இல்லா தமிழகம் 2030க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது இலக்கு. சரியா? 2030க்குள்ள. அத பொறுத்து பார்த்தீங்கன்னா, 8,00,000 வீடுகள்ல 72,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதாகவும், இன்னும் பல்வேறு வீடுகள் வந்து பல்வேறு பணி கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்கிறாங்க. சரியா? அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கிட்டத்தட்ட 10,187 கிராம ஊராட்சிகள்ல செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல குடுத்திருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, 10,187 அப்படிங்கிற இதே நம்பர் காவியா டிபி அப்படிங்கிற கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மென்ட் புரோகிராம். அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த காவியா டிபியும், அண்ணா மறுமலர்ச்சி திட்டமும் ஒண்ணா தான் செயல்படுத்தப்பட்டு வருது. அப்ப 2த்துக்குமே 10,187 கிராமங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இல்ல இதுக்கப்புறம் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாரியான செய்திகள குடுத்திருந்தாங்க. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில நம்மளுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ திருத்த மசோதாக்கள கொண்டு வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க.
தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 2 சட்டத்தையும் திருத்தங்கள் செஞ்சது மூலியமா நமக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவிய வழங்கப் போறோம் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. ஸோ அதற்கான தகுதி விவரங்கள் எப்படி அந்த அப்ளிகேஷன போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டாவ அந்த ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. இப்ப மாற்றுத்திறனாளியாக ஒரு நபர் இருக்காங்க. அவங்க இந்த நியமன பதவி உறுப்பினரா ஆகணும்னு நெனைக்கிறப்ப, அவங்க அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபார்ம எடுத்து ஃபில் பண்ணணும். ஏறக்குறைய இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எலக்ஷன் கமிஷன் ஒரு வேட்பாளருக்கு குடுக்கக்கூடிய அந்த வேட்பு மனு இருக்கும் இல்லையா? அது மாரி தான். சரிங்களா? எல்லாமே இந்த வங்கி கணக்குகள்ல இருந்து, சொத்து விவரங்கள்ல இருந்து, குடும்பத்தோடைய சொத்து, அ காவல்துறையில ஏதாவது வழக்குகள் இருக்கா? ஆ நமக்கு குற்ற பின்னணி என்னலாம் இருக்கு? அதையும் தாண்டி தொண்டு சேவைகள் என்னலாம் செஞ்சிருக்கிறீங்க? இந்த மாரி பல்வேறு தகவல்கள கேட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில அந்த விண்ணப்பங்கள் எல்லாத்தையுமே மாவட்ட ஆட்சியர் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு குழு ஆராய்ச்சி பண்ணி, அத பரிசீலனை பண்ணி நபர்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற செய்திய குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 0 டோஸ் சில்ட்ரன். இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம் சரிவு. அதாவது இத 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் தமிழ்ல தடுப்பூசி பெறாத குழந்தைகள் அப்படின்னா, நமக்கு பொதுவாவே இந்தியாவ பொறுத்தவரைக்கும் யுனிவர்சல் இம்யூனைசேஷன் புரோகிராம் அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட 12 வகையான வேக்சின் பிரிவென்டபிள் டிசீஸஸ்க்கு நம்ம தடுப்பூசிகள இந்த திட்டத்துக்கு கீழ செயல்படுத்துறோம். அந்த திட்டத்துக்கு கீழ 1 டோஸ் கூட போடாத குழந்தைகள என்னன்னு சொல்றோம்? 0 டோஸ் சில்ட்ரன் தடுப்பூசி பெறாத குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுல இந்த விகிதம் அப்படிங்கிறது சரிவடைஞ்சிருக்கு. கம்மியா இருக்கு. அதாவது சரிங்களா? போன வருஷம் பார்த்தீங்கன்னா, 2024ல இந்தியாவுல பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 23 மில்லியன். இதுல கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் குழந்தைகள் மட்டும் தான் அந்த தடுப்பூசிகள போடாம இருக்காங்க. 0 டோஸ் சில்ட்ரனா இருக்காங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ல அதிகம் தான். இருந்தாலும் சதவீத அடிப்படையில பார்க்கிறப்ப 0.11%லேருந்து 0.06% நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியா கம்மி பண்ணிட்டே வரோம். நமக்கு மிஷன் இந்திரதனுஷ், ஐசிடிஎஸ் இந்த மாதிரியான சேவைகள் மூலியமா நமக்கு அந்த பல்வேறு ஹெல்த் கேம்ப்ஸ் போடுறாங்க. முகாம்கள் போடுறாங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த விகிதம் சரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்திய குடுத்திருக்காங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.